ஹாய் எவ்ரிவான். டுடே நம்ம பார்க்க போகிற ஒரு லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ரெமினிசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஓல்டு மெமரிஸ். சரிங்களா? அதாவது நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்து பழகின விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு வந்து மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். When I returned home from the outset of my second voyage to England, my brother Georgiender and sister-in-law were living in a riverside villa at Chandranagpur, and there I went to stay with them. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரி லெசனை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அவர் வந்து அவரோட ஓல்டு மெமரிஸில் ஸோ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா when I returned home, சரிங்களா, அதாவது ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போயிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாண்டுக்கு. சரிங்களா? ஸோ இங்கிலாண்டுக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் வராரு. எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட பிரதர் ஜோதியேந்தர் வீட்டுக்கு வராரு. சரிங்களா? ஸோ அவரோட பிரதரும் அவங்களோட ஒய்ஃபும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து அவர் ரிட்டர்ன் போகிறாரு. சரிங்களா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கார். ஸோ அவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ரிவர் சைட். சரிங்களா? ஒரு ரிவர் பெட்டில் இருக்குது. அதாவது ஒரு ஆற்றங்கிற ஓரமாக வந்துட்டு அந்த வீடு அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த கேரளா சைட்லாம் பார்ப்போம்ல. ஸோ ஆறு ஓடிட்டுருக்கும், ஆறை ஒட்டியே வந்துட்டு வீடுலாம் இருக்கும்ல. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ ஹவுஸ். சரிங்களா? ஸோ சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அவர் அங்கே தான் போகிறாரு. அண்ட் தேர் ஐ வென்ட் டு ஸ்டே வித் தெம். சரிங்களா? ஸோ இங்கிலாண்ட்லேருந்து வந்ததுமே அவர் என்ன பண்ணுறாரு, பிரதர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோடவே அந்த ரிவர் சைட் வில்லாவிலேயே வந்துட்டு அவரும் வந்து தங்குறாரு. சரிங்களா? வில்லா அப்படிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் ஹவுஸ் தான். ஓகேவா? த கேஞ்சஸ் அகெயின். சரிங்களா? ஸோ அங்கே ஓடிட்டுருக்கிற ஆறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கா நதி. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் அது கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Again those ineffable days and nights, languid with joy, sad with the longing, attend to the plaintive bubbling of the river along the cool side of its wooded banks. சரிங்களா? ஸோ ineffable அப்படின்னா என்ன அப்படின்னா indescribable. சரிங்களா? அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியாத. சரிங்களா? ஸோ அந்த வீட்டில் வந்து அவர் இதுக்கு முன்னாடி தங்கினப்ப எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ ineffable அப்படின்னா வந்துட்டு வார்த்தைகளால் அந்த நைட் அண்ட் டேஸ் அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்களை அவரால் வார்த்தையால் விவரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் லாங்குவேட் வித் ஜாய். சரிங்களா? லாங்குவேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ மூவிங் ஸ்லோலி. சரிங்களா? ஸோ அவர் அந்த தங்கின அந்த பகல் நைட் எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹி ஜஸ்ட் என்ஜாய் தட் பிளேஸ். சரிங்களா? அங்கே இருக்கிற நேச்சரை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு. ஓகேவா? சேட் வித் அ லாங்கிங். அதே மாதிரி சம்திங் அவர் வந்து சேடாகவும் ஃபீல் பண்ணுறாரு. லாங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஈகர்னஸ். சரிங்களா? ஸோ எதையோ அவர் வந்து மிஸ் பண்ணுற மாதிரியும் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அட்டன் டு த பிளைண்டிங் பப்ளிங் ஆஃப் த ரிவர் அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுடட் பேங்க். சரிங்களா? ஸோ அட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணி ஸோ அவரோட அந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த ரிவர் சைடு இருக்கக்கூடிய உடட் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நதியோரமாக வந்துட்டு நிறைய மரங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மரங்கட்டை இருக்கிறப்ப அவர் எதையும் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமிங்க்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஏதாவது ஒரு மியூசிக்கை க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து சரி செஞ்சுக்கிறார். ஓகேவா? திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், திஸ் சவுத் ப்ரீஸ், this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky. சரிங்களா? அடுத்து வந்துட்டு இட்ஸ் அ பெங்கால். ஓகேவா? அது வந்து பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறனால அந்த ஸ்கை ஃபுல்லாகவே எப்படி இருக்கான், லைட்ஸாக இருக்கான். தென் இட்ஸ் அ சவுத் ப்ரீஸ். சரிங்களா? அதாவது ப்ரீஸ்னால் என்ன, இட்ஸ் தென்றல் காற்றுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ நதியோரமாக இருக்கிறப்ப அப்படியே காற்று எப்படி ஜில்லுன்னு அப்படியே ரொம்ப மிதமான ஃபாஸ்ட்டில் வரும்ல. ஸோ அதுதான் ப்ரீஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர், த ரைட் ராயல் லேசினஸ். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் வந்து தன்னையே மறந்து ஒரு பைத்தியக்காரனாட்டம் வந்துட்டு அந்த நேச்சரை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிடுறாரு.
this broad stretching from horizon to horizon, from the green earth to the blue sky. சரிங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட அந்த லெசர் டைம், சரிங்களா, அவரோட அந்த ஃப்ரீ டைமை என்ன பண்ணுறாரு, கீழே இருக்கக்கூடிய நிலத்துலேருந்து ஆறுலேருந்து மேலே இருக்கக்கூடிய தொடு வானம், அதாவது வானம் இருக்குல்ல, ஸோ இந்த சீனரிஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவர் வந்து அவரோட டேஸை வந்துட்டு ரொம்ப, அவரோட அந்த மினிட்ஸ், இந்த டைமிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா. ஆல் திஸ் வேர் டு மீ ஆஸ் அ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு எப்படி இருக்கான், ஏதோ இந்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடக்கிறவனுக்கு வந்துட்டு சாப்பாடும் தண்ணியும் கிடச்சா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சாப்பிடுவானோ, அதே மாதிரி இந்த நேச்சரோட அந்த அழகை பார்க்குறப்ப அவரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக அந்த நேச்சரை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹியர் இட் ஃபெல்ட் இன்டீரியர் லைக் அ ஹோம். சரிங்களா. ஸோ அப்படி அவருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது உண்மையாலுமே வந்துட்டு அவரோட ஹோம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அண்ட் இன் தீஸ் ஐ ரெகக்னைஸ் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அ மதர். சரிங்களா. அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு, இது வந்து அவங்க அம்மா கூட இருக்கிறப்ப எப்படி ஹாப்பியாக அந்த ஒவ்வொரு நேரத்தையும் வந்து அவர் எப்படி என்ஜாய் பண்ணாரோ, அதே மாதிரி இதையும் வந்துட்டு அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி அந்த நேச்சரை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது அந்த சீனரிஸை எங்கள் அம்மா கூட இருக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணாரோ அந்த மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிறாரு. தட் வாஸ் நாட் ஸோ வெரி லாங் அகோ. சரிங்களா. ஸோ அது ரொம்ப நேரம் போகலை. அண்ட் எட் டைம் ஹஸ் ராட் மெனி சேஞ்சஸ். ஸோ அவர் வந்து லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இந்த டைம் வந்ததுக்கு என்ன இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ராட் அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அதாவது ராட் அப்படின்னா அதாவது டைம்னால நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராட்னா காசுனால் வந்து காரணம். ஓகேவா. அவர் லிட்டில் ரிவர்சைட் நெஸ்ட் கிளஸ்டரிங் அண்டர் த சரௌண்டிங் க்ரீனரி ஹவ் பீன் ரிப்ளேஸ்ட் பை மில்ஸ் விச் நவ். சரிங்களா. அதாவது லாஸ்ட் டைம் அவர் வந்தப்போ இந்த ரிவர்சைட் நெஸ்ட்லாம் வந்து எப்படி இருந்துச்சா, நிறையா மரங்கள்லாம் வந்துட்டு நிறைய குரூப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா. கிளஸ்டரிங் அப்படின்னா இட்ஸ் அ குரூப். சரிங்களா. ஸோ அந்த ரிவர் சைடு எல்லாமே நிறையா குரூப் ஆஃப் ட்ரீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்கான், ஹவ் பீன் ரிப்ளேஸ்ட். என்ன ரிப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த மரத்தெல்லாம் அழிச்சிட்டு மில்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ட்ராகன் லைக் எவ்ரிவேர் ரியர் த ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ் பெல்ச்சிங் ஃபார் பிளாக் ஸ்மோக். ஸோ ஃபேக்ட்ரிலாம் நம்ம பார்ப்போம்ல, ஸோ அந்த புகைக்கூண்டு வச்சுருப்பாங்கள்ல, ஹைட்டாக வந்து புகைக்கூண்டு வச்சுருப்பாங்க, மேலே அந்த ஸ்மோக்ஸ்லாம் போகும்ல, அதை தான் சொல்கிறாரு. ஸோ எவ்ரிவேர் ரியர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ். சரிங்க. அந்த ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ் அப்படிங்கிறது அந்த வந்து புகைக்கூண்டு இருக்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க. தென் பெல்ச்சிங் ஃபார் த பிளாக் ஸ்மோக். பெல்ச்சிங் அப்படின்னா வந்துட்டு டு கம் அப் த ஏர். சரிங்களா. அந்த புகைக்கூண்டு வழியாக என்ன வரும், ஸ்மோக் வருதில்ல, அதை தான் சொல்கிறாங்க. In the midday glare of modern life, even our house of mental system have been narrowed down to the lowest limit. சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம பாஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், இந்த மிட்டே, சரிங்களா, ஸோ அதாவது ஆஃப்டர்நூன் டைம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், we are getting mental siesta அப்படின்னா என்ன, இட்ஸ் அ ஸ்மால் ஸ்லீப். சரிங்களா. அதான் மத்தியான நேரத்தில் தூங்குறோம்ல, ஸோ அதை தான் வந்து siesta அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆன்சியன் பீரியட், அதாவது பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மத்தியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அண்ட் ஹைட்ரா ஹெடட் அன்ரெஸ்ட் ஆஸ் இன்வெர்டட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். சரிங்களா. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு வேலை நிறையா செஞ்சுட்டு இப் தே ஆர் வெரி டயர்ட் அப்படின்னா ஆஃப்டர்நூனில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்மால் ஸ்லீப் தூங்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, எல்லா பீப்புளுமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக தே ஆர் வாக்கிங் வெரி ஃபாஸ்ட்லி. சரிங்களா. அதாவது ரெஸ்ட்டே இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர், பட் ஐ ஃபார் ஒன் cannot account it wholly to the good. சரிங்களா. ஸோ இப்போ இருக்கிற லைஃபுக்கு திஸ் இஸ் த பெட்டர் ஒன். சரிங்களா. இதுதான் கரெக்டான ஒன்று. பட் ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் ஒன், ஒரு பர்சனுக்கு வந்துட்டு cannot account it wholly to the good. எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா நாள்லேயுமே வந்து சரியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா. அதாவது இந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு தே கேன் லீட் தேர் லைஃப். சரிங்களா. அவங்களோட லைஃப்பை வாழ முடியும். ஆனால் அப்படி வந்துட்டு ரெஸ்ட்டே இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் ஹோலி குட். சரிங்களா. அது எல்லா நேரத்துலையும் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the scared scheme. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவர் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறது எல்லாமே அந்த லவ்லி டேஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா வந்துட்டு யூ ஸ்பெண்ட் த மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் த ரிவர் சைட். சரிங்களா? ஸோ அவரோட மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரிவர் சைட் தான் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவார், ஹி சிங் சம் சாங்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு சாங்ஸ் பாடிட்டுருப்பார். அந்த சாங்ஸ்லாம் யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு, அங்கே அந்த நதியில் பூத்திருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் ஃப்ளார்ஸ் வந்து டெடிகேட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ சேக்ரட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னது, சேக்ரட்னா புனிதமான, ஸ்ட்ரீம்னா என்னது, ஓடை. சரிங்களா? நீரோடைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதான் சொல்கிறது. அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த புனிதமான தண்ணியில் பூத்திருக்கக்கூடிய அந்த லோட்டஸுக்கு வந்து என்னோடய சாங்ஸில் நான் டெடிகேட் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் பாடிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. Some rainy afternoon I spent in a veritable frenzy. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ், அதாவது மழை பெஞ்சிட்ருக்குமா, மழை பெஞ்சிட்ருக்கிற அந்த டைமிங்கில் கூட என்ன பண்ணுவார், அவர் நிறையா டைம் அவர் தன்னையே மறந்து ஒரு மேட்னஸில் வந்துட்டு அந்த ரிவர் சைடே உட்காந்து பார்த்துட்ருப்பார், அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் டு மை ஓன் டியூன்ஸ். சரிங்களா? ஸோ அந்த டைமிங் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ்லாம் வந்துட்டு அவராக ஒரு டியூன் போட்டு பாடிட்டுருப்பார். அந்த அக்கம்பனிங் மைசெல்ஃப் ஆன் ஹார்மோனியம். சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்து கையில் என்ன வச்சுருப்பார், ஹார்மோனியம் வச்சுட்டு அந்த ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ்லேயே வந்துட்டு வைணவா சாங்லாம் பாடிக்கிட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். On the other afternoon, he would drift along a port, my brother Jodhindra accompanying my singing with his violin. சரிங்களா? ஸோ ஒரு சில நாள் வந்து ஒரு தனியாக பாடிட்டுருப்பார். ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ், அதாவது ஒரு சில மத்தியானங்களில் என்ன பண்ணுவார், இவரும் அவரோட ஃப்ரெண்ட் ஜோதியந்தர் சிங்கும் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் சேர்ந்து அந்த சாங்ஸை பாடிட்டு இருப்பார். அவர் பாடிட்டு இருக்கிறப்ப ஜோதியந்தர் என்ன பண்ணுவார், ஹீ பிளேட் அ வயலின். சரிங்களா? அவர் வந்து வயலின் ப்ளே பண்ணிகிட்ருப்பார். அண்ட் ஹேஸ் பிகினிங் வித் அ புரவி. சரியா? புரவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வைஷ்ணவா சாங்ஸில் அது ஒரு பாட். சரிங்களா? அந்த புரவி அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. வி வெண்ட் ஆன் வேரிங் த மோட்ஸ் ஆஃப் அவர் மியூசிக் வித் அ டிக்ளைனிங் டே. ஸோ அந்த புரவி அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், வெவ்வேறு டியூன்ஸ் போட்டு வெவ்வேறு மோட் ஆஃப் மியூசிக்கு அவர் போய்கிட்டே இருப்பாராம். சரிங்களா? அதாவது அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சிங்கிங் ஏ வேரியஸ் மோட்ஸ். சரிங்களா? நிறைய வேரியஸான மோட்ஸ்லாம் அவர் பாடிட்டுருக்காரு. ஸோ புறவியில் ஸ்டார்ட் பண்ணி அதை பாடிக்கிட்டே இருக்கிறப்ப வெவ்வேறு மோடுக்கு போகிறப்ப எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆன் ரீச்சிங் த பெஹங்கா. சரிங்களா? பெஹங்கா அப்படிங்கிறது இன்னொரு பார்ட் ஆஃப் அ சாங். The western sky closed the stores of its factory of gold and toys, and the moon on the east rise over the fringe of trees. சரிங்களா? அதாவது வந்து அவங்க மத்தியான நேரத்தில் அப்படியே இந்த ரிவர் சைடு வந்து பாடிக்கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க அந்த பெஹங்கா அப்படிங்கிற பாட்டை ரீச் பண்ணுறப்ப என்ன டைமிங் ஆயிருமா, ஈவினிங் டைம் ஆயிருமா. சரிங்களா? ஸோ ஸ்கை க்ளோஸ் த டோர்ஸ், அதாவது ஸ்கை என்ன ஆயிரும், அதாவது சூரியன் வந்து மறைஞ்சி நிலா வர டைம் ஆயிரும், அதாவது ஈவினிங் டைம் ஆயிரும். ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ரிவர் சைட்லேயே வந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு தே சிங்கர் சாங்ஸ். சரிங்களா? அந்த சாங்ஸை பாடிக்கிட்டே வந்துட்டு அவங்களோட டைமிங்கை வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் he would row back to the landing steps of the villa and seat ourselves on a gulch spread on a terrace facing the river. சரிங்களா? ஸோ நைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, we would row back to the landing steps. அதுக்கப்புறம் போட்டை வந்து அவங்க வந்துட்டு அந்த நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அதே மூவ் டு த வில்லா. சரி, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவர்செல்ஸ் ஆனால் குல்ட் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பெட். சரிங்களா? அதாவது மேலே டெரஸில் வந்துட்டு ஒரு மெத்த மாதிரி போட்டு என்ன பண்ணிக்குவாங்க, ஹி வாஸ் சிட்டிங் ஃபேஸிங் த ரிவர். சரிங்களா? அதாவது ரிவரை பார்த்துக்கிட்டே வந்து அவர் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. பை தென் எ சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் த லேண்ட் அண்ட் வாட்டர், ஹார்ட்லி எனி போட்ஸ் வேர் அபோர்ட். சரிங்களா? இட்ஸ் நைட் டைம் அப்படிங்கிறனால என்ன ஆகும், ஸோ அங்கே வந்துட்டு ரிவர்லேயும் சரி அதாவது லேண்ட்லேயும் சரி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு போட்டுமே இல்லாமல் அந்த ஹோல் பிளேஸுமே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்.
The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. சரியா, அங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகள்லாம் என்ன இருக்கும், ஸோ அது வந்துட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதோட டீப் ஷேடோவை வந்து அந்த நிலா வெளிச்சம் கீழே காமிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த நதியில் வந்து அந்த நிலா வெளிச்சம் பட்டு என்ன ஆகும், அது அப்படியே ஒளிர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. The villa we were living in was known as Moran's Garden. சரிங்களா. ஸோ அதாவது அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளுக்கு மாரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொன்னால் தான் என்னென்னு தெரியும், இந்த வில்லா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா. A flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed a part of the house. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ அங்கே வந்துட்டு அந்த நதிக்கரையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஸ்டோன் ஃப்ளாகட் ஸ்டெப்ஸ் இருக்கான். சரியா. அதாவது பாறையில் செஞ்ச ஒரு வழி மாதிரி இருக்குது. எங்கேருந்து அப்படின்னா நதியிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு. சரிங்களா. ஸோ அந்த வழி வந்து எங்கே வந்து ரீச் ஆகுது, அந்த வில்லாவில் எங்கே ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ப்ராட் வராண்டா, ஒரு பெரிய வராண்டாவில் வந்துட்டு ரீச் ஆகுது. சரிங்களா. ஸோ அதாவது அந்த நதிக்கரையிலேருந்து வீட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ட்ராகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராட் வராண்டா, ஒரு பெரிய வராண்டாவில் தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச் நான் ஆல் ஆன் த சேம் லெவல். சரிங்களா. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமும் என்ன எப்படி இல்லை, ஒரே மாதிரி இல்லை, ரெகுலராக அரேஞ்ச் பண்ணாமல் எல்லாமே ஒரே மாதிரியே ஒரே லெவலில் தான் வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்டு பை ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். சரிங்களா. ஸோ ஒரு சில ரூமுக்கு போகிறப்ப டக்குன்னு உடனே என்ன வந்துடுமா, ஸ்டேர்ஸ் வந்துடுமா. ஸ்டேர்ஸ்ன்னு என்னது, படிக்கட்டு. சரிங்களா. த பிக் சிட்டிங் ரூம் ஓவர் லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஹேட் ஸ்டெயின்ட் கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்ட் பிக்சர். சரிங்களா. ஸோ அடுத்து இன்னொரு ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பிக் சிட்டிங் ரூம். சரிங்களா. நிறைய பேர் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ரூமு. அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா கலர்டு பிக்சர்ஸும் ஸ்டெயின்டு கிளாஸஸும் இருக்கும். சரிங்களா. அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறையா பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க செவுத்தில். அதே மாதிரி நிறைய ஸ்டெயின்டு கிளாஸஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. Next, one of the picture was of a swing hanging from a branch half hidden in a dense foliage, and in the checkered light and shade of this bower, two persons were swinging. சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. வாட் கைண்ட் ஆஃப் அ பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எப்படி இருக்குது, ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் அ branch ஆஃப் அ half hidden in dense foliage. அது வந்துட்டு அந்த பிக்சரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மரத்துலேருந்து ஒரு தூரி வந்து தொங்கிட்டு இருக்குதான். சரிங்களா. ஸ்விங் அப்படின்னா என்னது, ஸ்விங்குனா வந்துட்டு தூரி, ஊஞ்சல்னு சொல்கிறோம்ல, ஸோ அதான் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்விங் வந்து தொங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த செக்கர்டு லைட் அண்ட் ஷேட் ஆஃப் திஸ் போவர் டூ பர்சன்ஸ் வேர் ஸ்விங்கிங். ஸோ அந்த பிக்சரில் வந்துட்டு அதாவது அது இட்ஸ் அ நேச்சுரல் பிக்சர். அதில் வந்துட்டு மரக்கிளையிலேருந்து ஒரு ஊஞ்சல் வந்து தொங்கிட்டுருக்கு. அந்த ஊஞ்சல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, 2 பேர் ஹாப்பியாக வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குன்றாரு. அண்ட் தேர் வாஸ் another of a broad flight of steps leading into some castle like palace. அதுக்கடுத்து இன்னொரு ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஸ்டேயர்ஸ், அதாவது படிக்கட்டு ஏறுறோம்ல, ஸோ அந்த ஏறுற பக்கத்தில் ஏதோ ஒரு சைட்ஸில் வச்சுருக்காங்க. அந்த சைட்ஸில் இருக்கக்கூடிய பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா கேஸ்டில் லைக் அ பேலஸ். சரிங்களா. அதாவது கேஸ்டில்னால் அது கோட்டை. சரிங்களா. ஸோ ஒரு கோட்டை மாதிரியான ஒரு பிக்சர் இருக்குது. அப் அண்ட் டவுன் விச் மென் அண்ட் உமன் இன் அ ஃபெஸ்டிவ் காப். சரிங்களா. ஸோ அந்த பிக்சர் என்ன மாதிரி பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அந்த கோட்டையில் என்ன பண்ணுறாங்க, சம் மென் அண்ட் விமன், சரியா, நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா தே ஆர் வியரிங் லைக் எ ஃபெஸ்டிவ் காப். சரிங்களா. ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. when the light fell on the windows these pictures shone wonderfully. சரிங்களா. அதாவது அந்த சூரிய வெளிச்சம் வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் படுறப்ப எப்படி இருக்குமா, அந்த பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக அப்படியே ஒளிவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
seeming to fill the riverside atmosphere with the holiday music. அதே மாதிரி அந்த பிக்சர்ஸ் வந்து அந்த ஒளி வெளிச்சம் படுறப்ப at the சேம் டைம் அந்த மியூசிக் ஒரு நல்ல மியூசிக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக போகும் அப்படின்னு சொல்கிறார். Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in a silent words of light. சரிங்களா? ஸோ அந்த ஹோல் பிளேஸுமே வந்துட்டு அவர் பார்க்க அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ரிவல்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஹாப்பி மொமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, த லவ் த்ரில்ஸ் ஆஃப் ஸ்விங்கிங் கப்பிள் மேக்கிங் அலைவ் இன் த எட்டர்னல் ஸ்டோரி த உட்லண்ட்ஸ் ஆஃப் த ரிவர் பேங்க். அதே மாதிரி அந்த ஸ்விங்கிங் பிக்சர் பார்த்தோம்ல, ஸோ அந்த பிக்சர் பார்க்குறதுக்கே வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ அந்த பிளேஸோட பிக்சர் அதெல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு பீப்புள் வந்துட்டு ஒரு ஸ்விங் பண்ணுறப்ப எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களோ அதை அப்படியே ரொம்ப அழகாக வந்துட்டு அதில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். The topmost room of the house was in a round tower with the windows opening to every side. சரிங்களா? ஸோ அடுத்து அவர் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த வீட்டோட ஒரு சூப்பரான ரூம் எதுன்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன் அ ரவுண்ட் டவர் வித் விண்டோஸ். சரிங்களா? அதாவது அதுதான் வீட்டோட மேலே இருக்குது. ஸோ அந்த வீடு எப்படி இருக்கான், ஒரு ரவுண்டு டவருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கான். சரிங்களா? ஸோ ஈவன் நம்ம வந்துட்டு ஒரு இந்த கலங்கரை விளக்கம்லாம் வந்து இருக்குல்ல. சரிங்களா? ஸோ அந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழேருந்து பார்த்தா மேலே எப்படி தெரியும், அந்த ஹோல் டவருமே அப்படியே வந்துட்டு ரவுண்டாக தெரியல. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ ரூம். ஓகேவா? ஸோ ரூமோட எல்லா சைட்ஸ்லையும் என்ன இருக்குது, விண்டோஸ் இருக்குது. ஓகேவா? திஸ் ஐ யூஸ்டு ஆஸ் மை ரூம் ஃபார் ரைட்டிங் பொயட்ரி. சரிங்களா? ஸோ அந்த டவருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு நிறையா விண்டோஸ் இருக்குது. அந்த விண்டோஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியும், அந்த ஹோல் பிளேஸோட எல்லா வியூவுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டவரில் இருக்கிற மாதிரி இருக்க அந்த ரூமில் தான் வந்துட்டு அவர் எப்பயுமே போயம் எழுதிட்டுருக்கார். ஓகேங்களா? நத்திங் குட் பி சீன் ஃப்ரம் தென்ஸ் சேவ் த டாப்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் ட்ரீஸ் அண்ட் த ஸ்கைஸ் ஓப்பன் ஸ்கை. சரிங்களா? ஸோ அந்த ரூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அது, ஸோ அந்த ரூம்லேருந்து பார்க்குறப்ப வந்துட்டு அந்த டவர் மாதிரி இருக்கா, ஸோ அங்கே மேலே வந்துட்டு அந்த மரத்தோட இலைகளையும் அந்தேன்னு வந்துட்டு அந்த ஓப்பன் ஸ்கையை மட்டும்தான் பார்க்க முடியும் மேலே பார்க்குறப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் தென் பிஸி வித் த ஈவினிங் சாங்ஸ் அண்ட் ஆஃப் திஸ் ரூம் ஐ ரோட். சரிங்களா? ஸோ அப்படி வந்துட்டு அவர் அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் எழுதின ஒரு சாங்கு தான், அந்த ரூமில் உட்காந்து எழுதின சாங்கு தான் இங்கே இருக்குது. There were in the breast of limitless space, clouds are laid to sleep. I have built my house for thee, O poesy. சரிங்களா? There were in the breast of limitless, அதாவது அவரோட ஹார்ட்லேருந்து சொல்லியிருக்காரு. There were in the breast of limitless space, clouds are laid to sleep. சரிங்களா? அதாவது நைட் டைமில் வந்துட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே அவர் தூங்குறாரு அப்படின்னா வந்துட்டு he can get the good sleep. சரிங்களா? I have built my house for thee, O poesy. சரிங்களா? ஸோ தி அப்படின்னா யூ அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஐ ஹாவ் புல்ட் மை ஹவுஸ் ஃபார் யூ, ஓ பொயசி. இந்த ரூமை வந்துட்டு உங்களுக்காக தான் நான் வடிவமைச்சு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? ஸோ தென் அபவுட் த ஆத்தர். சரிங்களா? ஸோ இந்த லெசனை எழுதுனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ யூ நோ வெரி வெல் அபவுட் திஸ் பர்சன். ஸோ ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ he was born on 1861 and then died on 1941. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 80 இயர்ஸ் வந்து இவர் வந்திருக்காரு. he was a Nobel Prize winning Bengali poet. சரிங்களா? ஸோ இவர் எழுதின ஒரு ஒர்க்குக்கு வந்துட்டு நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க. he was a poet, author, ஃபிலாசபர்னால் யார், ஒன் ஹூஸ் டெல்லிங் ஃபிலாசபி. சரியா? தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர், ரைட் கீதாஞ்சலி. சரிங்களா? கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்குக்காக தான் வந்துட்டு அவருக்கு என்ன கிடச்சிது, நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் ஹிஸ் 50th year. சரிங்களா? அவரோட 50வது வயசில் வந்துட்டு இதை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. Shortly before, he started on a trip to Europe and America for his failing health in 1912. சரிங்களா? அதாவது 1912 வந்துட்டு இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் அண்ட் அமெரிக்கா போனார். சரிங்களா? ஸோ அந்த கேப்பில் தான் வந்துட்டு இந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு. இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் that he wrote for the first time in the English language for publication. சரிங்களா? அதாவது அந்த ட்ரிப்பு போன அப்போ தான் வந்துட்டு இந்த ஸோ இந்த ஒர்க்கை அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் அவர் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு எழுதின ஒர்க் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்யூ.